உங்கள் கவலைகள், உங்கள் கண்ணீர்கள், உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டு போங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டுக்கொள்கிற விண்ணப்பத்தின்படி கர்த்தர் உங்கள் கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வாதமாய் ஜெயமாய் கர்த்தர் நடத்துவாராக. மழை பெய்கிற இடத்துல யார் போய் நின்னாலும் அந்த மழை என்ன செய்யும்? நனைக்கும். அது நல்லவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் அந்த மழை என்ன செய்யும்? பெய்யும். அதுபோல தெய்வ பிரசன்னம் நிரம்பி இருக்கிற இடத்துல நாம் வந்து உட்கார்ந்து போவது தெய்வீக மகிமையும் தெய்வீக ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அது மாதிரி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அமர்வதும் அவருடைய சமூகத்தில் காத்திருப்பது நமக்கு கிடைத்த விலையேற பெற்ற பாக்கியம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபுடைய ஒரு வாழ்க்கையில் தேவன் எப்படி செயல்பட்டார் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த அதிகாரம் வரும்போது யாக்கோபு தனி மனிதனாய் வீட்டை விட்டு கட்டாயத்தின் பேரில் இறக்கிவிடப்படுகிறார். யாக்கோபு போறேன்னு சொல்லல, சூழ்நிலை வேற வழி இல்லை. ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் எவ்வளவுதான் செல்ல மகனாய் ரெபெக்காளுக்கு தெரிந்திருந்தாலும் கட்டாயத்தின் பேரில் இப்பொழுது வீட்டை விட்டு அனுப்ப வேண்டும். ஏனென்றால் யாக்கோபின் ஜீவன் பெற்றோர்களுக்கு அருமையானது. ஆகவே ஏசா ஏதாவது செய்து விடுவனோ என்று சொல்லி கட்டாயத்தின் பேரிலே வீட்டை விட்டு என்ன செய்கிறார்கள்? அனுப்பி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பிரயாணம் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஒரு தனிமையான ஒரு பிரயாணம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த பிரயாணத்தில் ஒரு நாள் தான் என்ன செஞ்சிருக்கிறார்? யாக்கோபு பிரயாணம் பண்ணியிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு பெயர்சபாவை விட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி 11ஆம் வசனம், ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடினாலே அங்கே ராத்தங்கி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சூரியன் அஸ்தமித்து விட்டது. அதுக்கு மேல யாக்கோபால பிரயாணத்தை தொடர முடியவில்லை. ஆகவே கட்டாயம் இந்த இடத்துல தங்கிட்டு தான் போகணும்னு சொல்லி ஒரு வனாந்திரத்துல ஒரு கல்லை எடுத்து வைத்து தலையில வச்சுட்டு என்ன செஞ்சிட்டாரு? படுத்துட்டாரு. ஜெபித்து விட்டு படுத்தது போல தெரியல. ஆனால் ஆண்டவர் இந்த சொப்பனத்துல தேவன் யாக்கோபோடு கூட என்ன செய்கிறார்? இடைப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தரிசனத்தை பார்த்த பிற்பாடு தான் யாக்கோபு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இதுக்கப்புறம் இதுக்கு முன்னே யாக்கோபு ஜெபிச்சது போல தெரியல. வீட்டில் குணசாலியும் கூடாரவாசியுமா யாக்கோபு இருந்த பொழுது யாக்கோபு ஆண்டவற்றை பேசினது போலையும் ஆண்டவர் யாக்கோபோடு கூட இடைப்பட்டது போலும் வேதத்தில் சொல்லப்படவில்லை. இந்த சம்பவம் நடக்கும் போது யாக்கோபுக்கு 77 வயது என்று சொல்லுகிறார்கள். இரண்டு விதமாய் சொல்லுகிறார்கள். 63 வயதில் யாக்கோபு அப்பாட்ட ஏமாத்தி ஆசீர்வாதம் வாங்கினதாகவும் 14 வருஷம் இந்த யாக்கோபை ஒரு ஞானியிடத்திலே படிப்பதற்காய் பெற்றோர் விட்டிருந்ததாகவும் சிலர் சொல்றாங்க. அப்படி இல்லை, 77 வயசுல தான் ஆசீர்வாதத்தை ஏமாத்தி வாங்கிட்டு போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அது என்னமோ தெரியாது. ஆனால் இந்த சம்பவம் நடக்கும்போது யாக்கோபுக்கு 77 வயது. எவ்வளோ ஒரு முதிர் வயது! ஏசா 40 வயசுலேயே கல்யாணம் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே யாக்கோபு 77 வயசாகியும் கல்யாணத்தை பற்றியே நினைக்கல. ஏன்னா அம்மாவுடைய அன்பு, அம்மாவுடைய அரவணைப்பு, அம்மாவுடைய பாசம், அம்மாவுடைய நேசம் எல்லாம் யாக்கோபுக்கு தாராளமாய் ஏராளமாய் கிடைத்து கொண்டிருந்தபடினாலே அவர் திருமணத்தை பற்றியே யோசிக்கலையோ என்னமோ தெரியல, யாக்கோபுக்கு இதுவரைக்கும் திருமணமே நடக்கலை. இந்த ஒரு முதிர் வயதில் தான் வீட்டை விட்டு இறக்கிவிடப்பட்டு அவர் அனுப்பப்படுகிறார். இந்த பிரயாணம் தனிமையானது. ஏன்னா யாக்கோபு இதுவரைக்கும் வீட்டை விட்டு அனுப்பப்பட்டதும் இல்லை, தனிமையாய் வெறுமையாய் பயணித்ததும் இல்லை. யாக்கோபுடைய வீட்டில் எல்லா வசதி இருந்தனால எல்லா சுகபோகங்களையும் எல்லா நன்மைகளையும் அதிகமாய் அனுபவித்து ஆசீர்வாதமாய் வாழ்ந்த ஒரு செல்ல மகன் யாக்கோபு. ஆனா இந்த பிரயாணத்துல வந்து வேற வழி இல்லாம அங்கே ராத்தங்கி படுத்த போது வேதம் அழகாய் சொல்லுது, சூரியன் அஸ்தமித்தபடினால். கர்த்தர் நம்ம கூட இடைப்படணும்னா சில சூரியன்கள் நம்முடைய வாழ்க்கையில அஸ்தமிக்கும். அது அந்த நேரத்துல நமக்கு கஷ்டம் போல இருக்கும். இந்த உலக பிரகாரமாய் அனுகூலமான ஆதரவான அன்பான ஆசீர்வாதமான சூரியன் அஸ்தமிக்கும் போது நீதியின் சூரியன் நமக்காக உதித்து நம்மோடு கூட பேசுவார், நம்மோடு கூட இடைப்படுவார், நம்மை தைரியப்படுத்துவார், நம்முடைய தரிசனங்களையும் சொப்பனங்களையும் காட்டி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவார். அதற்கு சில சூரியன்கள் அஸ்தமித்தே ஆக வேண்டும். அது நமக்கு பிடிக்காது. பேசுகிற நானா இருக்கலாம், கேட்கிற நீங்களா இருக்கலாம். நமக்கு அனுகூலமா ஆதரவா நம்ம நேசித்த சில சூரியன்கள் அஸ்தமிப்பது யாருக்கு தான் பிடிக்கும்? ஆனா ஆண்டவர் இங்க சூரியன் அஸ்தமித்த போது ராத்தங்கி இருக்கும் போது இந்த வெறுமையான தனிமையான பயணத்துல கர்த்தர் இடைப்பட்டு யாக்கோபோட பேசுறாரு. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லுகிறார். உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி அதுக்கு முந்தின வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு சொப்பனத்தை யாக்கோபு காண்டதாக வாசிக்கிறோம். ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணியின் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அந்த ஏணிக்கு மேலாக கர்த்தர் நின்று தேவதூதர் ஏறுகிறவரும் இறங்குவருமாய் இருந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
நீ ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் நான் பதில் தந்து நீ போகிற இடத்துல நான் உன்னை காத்து நீ படுத்திருக்கிற இந்த தேசத்துக்கு உன்னை கொண்டு வருவேன். இவ்வளவு நாளும் நீ தாயை சார்ந்து சார்ந்து நீ வாழ்ந்த, ஆனா இப்பொழுது கிறிஸ்துவாகிய தேவனாகிய ஏணியோடு கூட உன்னை இணைக்கிறேன். இனிமேல் நான் தான் உன் வாழ்க்கையில ஏணியா இருப்பேன் என்பதை ஆண்டவர் யாக்கோபுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டு போறேன். சில ஏணிகள் நம்மளை உயர்த்துறது போல இருக்கும். உலக பிரகாரமாய் நான் பார்க்கிற சில ஏணிகள் நம்மளை உயர்த்தி கொண்டு போற மாதிரி இருக்கும். ஆசீர்வாதமா நம்மோடு கூட பயணிச்சுட்டு வர்ற மாதிரி இருக்கும். சிலர் நமக்கே நம்முடைய கண்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், இவ்வளவு சீக்கிரமா நம்ம உயர்ந்துட்டோமா, இவ்வளவு சீக்கிரமா நமக்கு இதெல்லாம் கிடைக்குதான்னு. ஆனா ஒண்ணு நீங்க உங்க வாழ்க்கையில நல்லா செக் பண்ணி பார்க்கணும். உங்கள் வாழ்க்கையின் ஏணி, உங்கள் குடும்பத்தின் ஏணி, உங்க பிள்ளைகளோட ஏணி, உங்கள் ஆவிக்குரிய ஏணி, உங்கள் நன்மைகளின் ஏணி எல்லாம் கிறிஸ்துவாகிய ஏணியோடு கனெக்ட் பண்ணி இருந்தால் மாத்திரமே அந்த ஏணிக்கு மேலாக கர்த்தர் நின்று நம்மை ஆசீர்வதித்து அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார் என்பது நமக்கு தெரிந்திருக்கும். அப்படி ஆண்டவர் யாக்கோபுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு யாக்கோபை அனுப்பி வைக்கிறார். இந்த சம்பவம் நடந்த பிற்பாடு 16 வசனத்தில் வாசிக்கிறோம், யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், நான் இதை அறியாதிருந்தேன், இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்லன்னு சொல்ல வச்சது என்னன்னா இந்த தரிசனம். இவ்வளவு நாள் அப்பா வீட்டை பார்த்தவர், அம்மா வீட்டில் சுகமா படுத்திருந்தவர், முதலாய் தேவனுடைய வீடு என்பதை அறிந்து கொள்வதற்கு தான் இந்த தரிசனம், அதுக்கு தான் இந்த வனாந்திர பயணம், அதுக்கு தான் இந்த தனிமையின் பயணம். கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய வீட்டின் நன்மைகளை எப்பொழுது அறிந்து கொள்கிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற உடைவுகளை, நம்ம வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை பார்க்கும்போது தான் நம்ம தேவனுடைய வீட்டின் நன்மைகளை அறிந்து கொள்கிறோம். அப்படிதான் யாக்கோபு சொல்றார், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல என்று சொல்லுகிறார். இது சொன்ன பிற்பாடு தான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். 20 வசனத்திலிருந்து ஜெபிக்கிறார். 22 வசனம் வரைக்கும் யாக்கோபுடைய முதல் ஜெபம் அங்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. இது தன்னுடைய தேவைகளுக்காய் ஜெபித்த ஜெபம். இப்பதான் சொல்றாரு, ஆண்டவரே தேவன் என்னோடு கூட இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவீரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்று சொல்லி யாக்கோபு ஆண்டவற்றை பேசுறார். இந்த தரிசனத்தை கண்ட பிற்பாடு யாக்கோபு எப்படி ஜெபிக்கிறார்னா, மோசேயை போல நம்முடைய மகிமை காண்பித்தரலும்னு ஜெபிக்க தெரியல யாக்கோபுக்கு. ஏசாயா தரிசனத்தை கண்டபோது அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் என்று கதறுகிறானே, அப்படியும் யாக்கோபுக்கு கதற தெரியல. ஏன்னா இதுக்கு முந்தி யாக்கோபோடு தேவன் இடைப்பட்டது போலவோ, தேவனும் யாக்கோபோடு, யாக்கோபும் தேவனோடு கூட இடைப்பட்டது போல தெரியல. இதுதான் முதல் என்கவுண்டர்னு சொன்னேன். அதனால இப்ப எப்படி ஜெபிக்கிறார்னா, ஆண்டவரே நீர் என்னதான் தரிசனத்தை தந்திருந்தாலும், என்னதான் நீ சொப்பனத்தை காட்டி, நல்லா பாருங்க தரிசனத்தில் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க அம்மா கனவுல வந்துட்டு போகல. பொதுவாக நேசிக்கிறவங்க சொப்பனத்தில் வந்தது மாதிரி இருக்கும். யாக்கோபு அம்மா விட்டு பிரிஞ்சதே இல்லை. இப்போதான் முதல் முறையா வீட்டை விட்டு இறக்கி விடப்படுறாரு. ஆனா அந்த சொப்பனத்துல ஆண்டவரே தரிசனமாகி பேசுறார் யாக்கோபோடு. யாக்கோபுக்கு வேற ஒன்னும் சொல்லி ஜெபிக்க தெரியல. யாக்கோபு தற்காலிக தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். என்ன ஒரு சாதாரண உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து நான் போகிற வழியிலெல்லாம் என்னை காத்து, ஆனா ஒன்று ஆண்டவரே, நான் போகிறேன் கட்டாயத்தின் பேரில் போறேன், என்னை சமாதானத்தோடு நீங்க எங்க அப்பா வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துரு. என்ன ஏக்கம் பாருங்க. அப்ப சந்தோஷமா போகல யாக்கோபு. போறனே ஆண்டவரே, கட்டாயத்தின் பேரில் போறனே, அம்மா அப்பாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி போறனே, ஆனா எனக்கு ஒரு ஆசை ஆண்டவரே, என்னை திரும்பி வர பண்ணிருங்க. ஒன்றும் இல்லை கையில். யாக்கோபும் ஈசாக்கும் ரெபேக்காலும் ஒன்றும் கையில் கொடுத்து விடலை. என்ன மட்டும் இருந்தது போல தெரியுது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், வனாந்திரத்தில் நடக்கும்போது அப்படியே கால்கள் பொத்து போகும். அதனால அம்மா ரெபேக்கா எவ்வளோதான் நேசிச்சாலும் எண்ணெயை மட்டும் கொடுத்து அனுப்பி விட்டாங்க. அந்த எண்ணெயும் அந்த கல்லுக்கு தூணாக வார்த்து, அந்த தூணாக நிறுத்தின அந்த கல்லின் மேல் அந்த எண்ணெயை வார்த்து ஒன்றுமே இல்லை யாக்கோபுடைய கையில். வெறுமையாக போறார். ஆனாலும் சொல்லிட்டு போறார். 22 வசனம், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லிவிட்டு போகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் யாக்கோபோடு கூட இடைபடும்படி, யாக்கோபை தேவன் ஜெபிக்க வைக்கும்படி இந்த வனாந்திர பயணத்தை அனுமதித்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்காத சிலர் எப்போ ஜெபிப்பாங்க தெரியுமா? வாழ்க்கையில துன்பம் வரும்போது, துயரம் வரும்போது, இக்கட்டு வரும்போது, உடைவுகள் வரும்போது, வேற வழியே இல்லைன்னு சொல்லி தெரியும் போதுதான் கதறி கதறி ஜெபிப்பாங்க. நம்ம ஜெபிக்க வைக்கிறதுக்கு ஆண்டவர் சில சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். எல்லாம் அனுகூலமா இருக்கும் போது இருதயம் உடைஞ்சு நமக்கு ஜெபிக்க முடியாது. எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆதரவா இருக்கும் போது சிலரை கண்ணீரோடு நமக்கு ஜெபிக்க தெரியாது. ஆனா எல்லாம் சிலரை பார்த்துருக்கிறேன். ஹாஸ்பிட்டலில் யாரையாவது பார்க்க போகும்போது பார்த்துருக்கிறேன், ஐசி வார்டுக்கு முன்னால முழங்கால் படிட்டு கதறிட்டு இருப்பாங்க.
அவங்க அதுக்கு முந்தி அப்படி கதறி ஜெபிச்ச மாதிரி நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனால் உள்ளே இருக்கிறது யாரோ ஒருவர், அவங்க குடும்பத்தை சேர்ந்து அவங்க நேசிக்கிற யாரோ ஒருவர் அவர்களுக்காக வெளியே நின்று கதறுகிற கூட்டத்துக்கு ஏன் அதெல்லாம் அனுமதிக்கிறார் சில நேரம் அப்படின்னா, நமக்கு ஜெபத்தின் மேன்மையை கற்றுத்தருவதற்காக சில வனாந்திர பயணங்கள், சில தனிமையின் பாதைகள் இல்லைன்னா நம்மளால் ஜெபிக்க முடியாது. ஏன் அடிக்கடி ஜெபத்தின் மேன்மையை உணர்கிறோம்? சில பலவீனங்கள், சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள் வரும்போது ஜெபிச்சு மேற்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் ஜெபிப்பேன் நினைக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் உபவாசம் இருக்கிறீங்க இந்த நாட்களில். ஏன்? நம்ம ஜெபத்தின் மேன்மையை அறிந்தது. எப்போ நம்ம ஜெபத்தின் மேன்மை அறிஞ்சோம்? நம்முடைய வீட்டில், நம்முடைய குடும்பங்களில், நம்மை சார்ந்த ஏதோ ஒரு விஷயங்களில் சூரியன் அஸ்தமித்தபடினாலே, சில வனாந்தரங்கள் ஏற்பட்டபடினாலே ஜெபிக்கணுங்கிற தாகம் நமக்கு வந்தது. கர்த்தர் அங்கே சில உடைவுகளை அனுப்பி, சில காயங்களை அனுப்பி, சில கண்ணீரை அனுப்பி ஜெபிக்கிற மேன்மையை கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்தார். எல்லாராலும் அப்படி ஃப்ரீயா விடுதலையா சில நேரம் நம்மளால் ஜெபிக்க முடியாது. அப்படித்தான் யாக்கோபு முதலாய் கர்த்தரை நோக்கி பார்க்கிறா. தற்காலிக தேவைக்காக ஆண்டவர் நோக்கி பார்க்கிறா. ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு தருவீங்களாப்பா? ஆண்டவர் பாருங்க, அது ஒரு பாட்டு உண்டுல, தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன், தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர் அப்படின்னு பாடுற மாதிரி யாக்கோபு கேட்டது சாப்பாடும் ட்ரெஸ்ஸும் தந்தோம். ஏன்னா ஒண்ணுமே கொண்டு போல, மாற்று வஸ்திரம் கூட கொண்டு போன மாதிரி சொல்லலை. இது யாக்கோபுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஆண்டவரை, கிட்டத்தட்ட 10-11 நாள் பிரயாணம் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 11 நாள் ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு யாக்கோபு பிரயாணம் பண்ணியிருந்திருக்கலாம். இதுக்கு முந்தி அப்படி இல்லை, நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் மாற்றிருப்பாரு. ஏன்னா யாக்கோபுடைய வீடு அவ்வளோ வசதியான வீடு. அதனால யாக்கோபுக்கு இப்போ ஒன்று கேட்க தெரியல. ஆண்டவர் எனக்கு ட்ரெஸ்ஸும் சாப்பாடும் தந்துட்டா போதும், ஆனால் ஒன்று எங்கள் அப்பா வீட்டுக்கு சுகமாக சமாதானத்தோடு என்னை திரும்பி வர பண்ணிருங்கன்னு கேட்குறாரு. ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, அதான் 15ஆம் வசனத்திலே வாசிச்சிட்டோம், நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்துலலாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதே இல்லை. நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவேன், உன் சந்ததிக்கு தருவேன், உன் தலைமைக்கு தருவேன். யாக்கோபே, உன் மேலே வைத்திருக்கிற திட்டத்தை நீ அறியாம நீ சாதாரணமாக சாப்பாடும் ட்ரெஸ்ஸும் கேட்டுக்கிட்டு இருக்கியே. நான் உன்னை குறித்து வைத்த திட்டங்கள் மகா பெரியது. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. உன் நினைவுகளை பார்க்கிறோம், உன் வழிகளை பார்க்கிறோம், என் வழிகளும் என் நினைவுகளும் உயர்ந்தவைகளாக இருக்கிறது என்று சொல்லி யாக்கோபுக்கு ஆண்டவர் யாக்கோபின் மேல் வைத்த தரிசனத்தையும் திட்டத்தையும் அங்கே வெளிப்படுத்துறார். இது யாக்கோபுடைய முதல் ஜெபம். அப்படி ஜெபத்துல ஒரு வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்துச்சு, சீக்கிரமா என்னை திரும்பி வர பண்ணுவீரானால் கேட்கல பாருங்க. போறேன் ஆண்டவரே, ஒரே மாசத்துல நான் திரும்பி வந்துச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கல, சமாதானத்தோட. ஓ, அந்த வார்த்தை ரொம்ப நம்ம யோசிக்க வைக்குது. சமாதானத்தோட என்னை திரும்பி வர, பிரச்சனையா போறேன். இப்போ ஏசாவுக்கு பை சொல்லிட்டு ஏசா போயிட்டு வரேன்னு சொல்லல. ஏசாவுக்கு தெரியாம அம்மா வீட்டை விட்டு ரகசியமா இறக்கி விட்டு ஓட விடுறாங்க. ஓடுன்னு விரட்டி விட்டுருப்பாங்க, நடந்து போகாத. ஆனா ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறாரு, சமாதானத்தோட என்னை திரும்பி வர பண்ணுவீரானால் என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என்னை சமாதானமாக கூட்டிகிட்டு வந்துருங்கப்பா, சண்டையில் கூட்டிகிட்டு வர வேண்டாம், பிரச்சனையில் வரக்கூடாது, நான் சமாதானமாக இங்கே வரேன். இந்த ஜெபத்தை நீங்கள் டெய்லி செய்யணும். ஆண்டவரே, என் குடும்பத்தில் சமாதானம், நான் வேலை செய்கிற இடத்துல சமாதானம், என் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம், கணவன் மனைவிக்குள்ள சமாதானம். ஆண்டவரே ராஜா, என் எல்லைகளை சுற்றி சமாதானம். சாலமோன் நினைக்கிற ஒரு இடத்துல சொல்வார், எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை. எத்தனை பேர் சொல்கிறீங்க? அடிக்கடி சொல்லி கொடுத்துருக்காரு. எத்தனை பேர் சொல்கிறீங்க? விரோதியும் இல்லை. அந்த சொல்லும்போது சுற்றி சொல்லணும், விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை. என்னை வீட்டை சுற்றிலும் அப்படி சொல்லுங்க. டெய்லி படுக்கும் போது அறிக்கையிடுங்க. உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க, எய்த்த வீட்டுக்காரங்க, இல்லை உங்கள் தெருவே உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை அறிக்கையிட ஒரு விரோதி நமக்கு விரோதம். நம்ம யாரையும் விரோதி நினைக்கக்கூடாது. அவங்க எவ்வளோ தான் திட்டிட்டு போட்டு, எவ்வளோ தான் கெட்ட வார்த்தை கூட பேசிட்டு போட்டு, நோ ப்ராப்ளம். நம்ம யாரும் எதிரி நினைக்க வேண்டாம், நம்ம யாரும் சத்ரு நினைக்க வேண்டாம். நமக்கு விரோதமாக எழும்பி வருகிற சில பொல்லாத மனிதர்களை கூட கர்த்தர் நமக்கு சாதமாக்குவார். அதான் வேதம் சொல்லுது, பட்சிக்கிறவத்தில் பட்சணமும் பலவாண்டத்திலிருந்து மதுரத்தையும் வரப்பண்ணுகிற தேவன். அதனால சொல்லணும், டெய்லி சமாதானத்துக்காக ரொம்ப ஜெபிக்கணும். சமாதானம் இல்லாமல் எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு சீரழிந்து கொண்டிருக்க தெரியுமா? சமாதானம் ரொம்ப முக்கியம். யெகோவா ஷாலோம் சொல்லாமல் படுக்காதீங்க. யெகோவா ஷாலோம் சமாதானத்தின் தேவன். ஆண்டவரே, வீடு நிறைய பொருள் இருக்கலாம், பீரோ நிறைய ட்ரெஸ் இருக்கலாம், சாப்பிடுவதற்கு நல்ல ஆகாரம் இருக்கலாம், சமாதானம் இல்லைனா வேஸ்ட்டு. சமாதானத்தை எத்தனை பேர் வேல்யூபிள் பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் குடும்பங்களை சமாதானத்தை கர்த்தர் உண்டாக்குவாராக. அவர் கரெக்டாக ஜெபிக்கிறாரு. ரொம்ப ஜெபிச்சு யாக்கோபுக்கு பழக்கம் இல்லை. இது யாக்கோபுடைய முதல் ஜெபம். தேவைக்காய் ஜெபிச்சாரு. அவருக்கு இப்போ சமாதானம் தேவை. அதான் சொல்லி ஜெபிக்க, ஆண்டவரே சமாதானத்தோடு கூட்டிகிட்டு வந்துருங்கப்பா. அம்மா சொல்லலை, போகிற போதெல்லாம் ஜோம்னிட்டு படுமாங்கன்னு சொல்லி அனுப்புனாங்களா என்னமோ எனக்கு தெரியல. ஆனால் சொல்கிறாரு, சமாதானத்தோடு என்னை திரும்பி வர பண்ணுவீர். இந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறுகிறது என்பதை கடைசியில் சொல்லி முடிப்பேன். இரண்டாவது யாக்கோபுடைய ஜெபம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் யாக்கோபு ஒரு பயந்த சூழ்நிலைக்கு போகிறார்.
இதுக்கு இடையில ஆதியாகமம் 28 இருந்து 31 வரைக்கும் யாக்கோபு லாபாண்ட வீட்டில் தங்கியிருந்ததையும், லாபானுக்கு லாபான்னா மாமா வீட்டில் வேலை செஞ்சதையும், மாமா 10 முறை சம்பளத்தை மாற்றினதையும், கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்ததையும் எல்லாத்தையும் எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில். இப்போ இந்த ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் வரும்போது ஆண்டவரே முந்தின அதிகாரத்தில் சொல்றார், போய் யாக்கோபே நீ உங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வா, நான் உன் கூட இருப்பேன். அவரே தான் அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் 32ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது, யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தூதர்கள் அவனை சந்தித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ரொம்ப ஆச்சரியமா இருக்குதா அந்த வார்த்தை? யாக்கோபு ஊழியத்துக்காக பிரயாணம் பண்ணிட்டு இருக்கல. யாக்கோபு யாருக்கோ சுவிசேஷம் அறிவிக்க பிரயாணம் பண்ணிட்டு இருக்கல. யாக்கோபு நம்மளை போல ஒரு வாழ்க்கை பிரயாணத்தில் தான் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா பிரயாணம் பண்ணும்போது தூதர்கள் யாக்கோபை சந்தித்தார்களாம். பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் வரும்போது அந்த ஊர் எல்லையில இருந்து வரவேற்கிறதுக்கு ஒரு கூட்டம் போகும். அதுபோல யாக்கோபு அவர் ஆண்டவர் சொன்னபடி பிரயாணத்தில் இருக்கிறார். தகப்பன் தேசத்துக்கு திரும்பி தான் வர்றாரு. ஆனா யாக்கோபை சந்திக்கும்படி எத்தனை தூதர்கள் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் தூத சேனை வருகிறது. அதான் மக்னாயிம் என்று சொல்கிறது. மக்னாயிம் என்றால் 2 பாளையம், இல்லை என்றால் 2 சேனை என்று அர்த்தம். இந்த யாக்கோபை எவ்வளவு தேவன் சிநேகித்திருப்பாரானால், ஏசாவை பயந்து போய் பார்க்க போய் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் 2 சேனை தூதர்களை அனுப்பி, யாக்கோபே டோன்ட் வரி, நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை அறிவதற்கு அனுகூலமாய் அடையாளமாய் தூத சந்திப்பை ஆண்டவர் யாக்கோபுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகிறார். அப்பதான் 9ஆம் வசனத்துல சொல்றார், ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே, நீங்க திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னோடு சொல்லி இருக்கிற கர்த்தா. முதல்ல தேவைக்காக ஜெபித்தார். 2வது வாக்குத்தத்தத்தை ஆண்டவரை ஞாபகப்படுத்தி ஜெபிக்கிறார். இவரை சொல்லிட்டீங்களப்பா, வருஷம் 21, வீட்டை விட்டு போய் 21. ஆனால் யாக்கோபுக்கு பயம் மாறல. அன்னைக்கு ஏசாவுக்கு பயந்து ஓடினது போல தான் இப்பவும் யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து தான் இருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, எனக்கு நன்மை செய்வன் என்று சொல்லித்தானே என்னை அனுப்பி வச்சிங்க. அடுத்த வசனம் பாருங்க, சொல்றாரு, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த தயவுக்கும் சத்தியத்துக்கும் எல்லாவற்றுக்கும் நான் பாத்திரனே அல்ல ஆண்டவரே, கோலுங்கையுமாய் கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவன் ஆனேன். இது தாழ்மையோடு கூடிய ஒரு நன்றி. ராக்கா தானா மோஷியா. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் நமக்கு நினைவுக்கு வரட்டும். ரீபா லகாதரா. மறந்துட்டீங்களா? கர்த்தர் தூக்கி எடுத்த விதம், கர்த்தர் சில இக்கட்டுகள் உங்களை மீட்ட விதம், கர்த்தர் சில பலவீனங்கள் உங்களை வெளியே கொண்டு வந்த விதம், மறிச்சிருவான்னு நினைக்கும் போது கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்த விதம். அதான் சொல்றாரு, அடியேனுக்கு ரொம்ப ஆசீர்வதிச்சிட்டார். இப்போ யாக்கோபு அதான் அவரே வாயில சொல்லிட்டார்ல, நான் வெறும் கோலும் கையுமா போனேன், இப்போ 2 பரிவாரங்களை உடையவன் ஆனேன் என்று சொல்கிறார். அவ்வளவு ஆசீர்வதிச்சிட்டார் யாக்கோபை. ஆனா யாக்கோபு சொல்றாரு, இப்படியெல்லாம் என்னை ஆசீர்வதிச்சு இவ்வளெல்லாம் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. 11ஆம் வசனம், என் சகோதரனை ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், நான் பயந்துருக்கிறேன். நான் ரொம்ப பயப்படு, இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குங்கிறதுக்கெல்லாம் எனக்கு பயமே இல்லை, என்னை அடிச்சுக்க ஆளே இல்லை, நான் தான் பெரிய கிங்காங் அப்படிலாம் யாக்கோபு சவுடால் விட்டு பேசலை. தன்னை உடைத்து தன் உள்ளத்தின் பயத்தை தேவ சமூகத்தில் கொட்டி ஜெபிக்கிறா. உண்மையான நிலைமையை சொல்றார். ரொம்ப நேசிக்கிறார் ராகேலை கூப்பிட்டு, வா மகனே, வாமா டார்லிங், நான் என் மனசுல இருக்கதான் உன்கிட்ட சொல்றேன் அப்படிலாம் சொல்லல யாக்கோபு. ஆண்டவர்கிட்ட சொல்றார், அப்பா நான் பயந்து இருக்கிறீங்களா கர்த்தருடைய பிள்ளைகளே? தேவைகளை நினைச்ச பயம், பலவீனங்களை நினைச்ச பயம், உங்க காதுகளில் கேட்ட ஏதோ செய்தி நிமித்தம் வந்த பயம், பயந்தா கூட ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போங்க, அப்பா பயந்து இருக்கிறேன், தப்பு வச்சிருங்க. நம்முடைய ஆசீர்வாதங்களை விழுங்க வருகிற சில ஏசாக்கள் மடங்கடிக்கப்படுவார்களாக. ஏசாவின் ஆவிகள் நம்முடைய நெடுநாள் வாக்குத்தத்தை சுதந்திரிக்க முடியாதபடி, நம்முடைய நன்மைகளை அபகரிக்க நினைக்கிற ஏசாவின் ஆவிகள், அடிக்கடி பயத்தை உண்டாக்குகிற ஏசாவின் ஆவிகள், நம்முடைய ஆசீர்வாதத்தை விழுங்க நினைக்கிற சில ஏசாவின் ஆவிகள், கர்த்தருடைய வல்லமையால் பிடிக்கப்படுவார்களாக. யாக்கோபு உண்மை அப்படியே சொல்றார், ஆண்டவரே நான் பயந்துட்டேன். ஆனா ஒன்று, நீங்க சொன்னீங்களே தேவரீரோ 12, தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. திரும்ப 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 யாக்கோபு அந்த வாக்குத்தத்தத்தில் தான் கை வைக்கிறார். சொன்னீங்கல்ல எத்தனை பேர் சொன்னீங்க? வாக்குத்தத்தை அட்டையா வச்சு சில இவ்வளவு கூட நீங்க சேர்த்து வச்சிருக்கலாம். எத்தனை பேர் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தை திரும்ப திரும்ப கர்த்தர் ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப தருவார். அதெல்லாம் தேவன் மறுபடியும் நம்மோடு கூட இடைப்படுவதற்கு ஒரு அடையாளம். எத்தனை பேர் நம்ம சொன்ன, ஆண்டவரே இந்த வசனத்தை சொன்னீங்கல்லன்னு டெய்லி சொல்லுங்க. வாக்குத்தத்த அறிக்கையிட மட்டும் மறந்துடாதீங்க. வசனங்கள் தான் உங்க தலைகளை உயர்த்தும், வசனங்கள் தான் உங்க பிரச்சனைகளை மாற்றும். நீங்கள் வாயினால் அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிற வசனங்கள் தான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றும். அவர் யாக்கோபு அதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறார், ஆண்டவரே சொன்னீங்களேன்னு சொல்றாரு. அப்படிலாம் சொல்லி அவர் ஜெபிக்கிறாரு. அதே அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 32 24 இருந்து வாசிக்க முடிகிறது. இப்போ யாக்கோபு
ஏசாவை சந்திச்சே ஆகணும். ஏசாவை சந்திக்காம அந்த ஊருக்குள்ள போக முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுக்கு ஒன்று சொல்றேன், சில பிரச்சனைகளை சந்திக்காம வாழ்க்கையில வாழ முடியாது. பிரச்சனைகளை மாற்றும் என்று ஜெபிக்கிறத விட, பலவீனங்களை மாற்றும் என்று ஜெபிக்கிறத விட, இந்த பிரச்சனையை கடந்து போக பலனை தாருன்னு சொல்லணும். இந்த பலவீனங்களை சுமப்பதற்கு எனக்கு பலன் தாருன்னு சொல்லணும். மாற்ற மாட்டார். சில நேரம் மாறாத மாதிரி தான் இருக்கும், பிரச்சனை மாறாத மாதிரி தான் இருக்கும், சூழ்நிலை மாறாத மாதிரி தான் இருக்கும், பலவீனம் மாறாத மாதிரி தான் இருக்கும். ஆனா அதன் வழியாய் கடந்து போவதற்கு தேவையான பலனை தந்த பிற்பாடு பின்னாட்களை திரும்பி பாருங்க, நம்மளா கடந்து வந்தோம் இவ்வளவு இக்கட்டை, இவ்வளவு சஞ்சலத்தை. நம்ம ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவங்களா நம்ம இருந்திருக்கலாம், நமக்கு ஒரு ஞானம் அறிவு நமக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். நம்மளா இவ்வளோ பெரிய வனாந்திரத்தை கடந்து வந்தோம் என்று நினைக்கத்தக்க அளவுக்கு கர்த்தர் நம்மளை நடத்தி இருப்பார். இப்போ ஏசாவை சந்திச்சு தான் ஆகணும். நம்மனா என்ன செஞ்சிருப்போம், ஆண்டவரே நான் அந்த ஊரின் எல்லைக்குள்ள கால் வைக்கும் போதே ஏசாவின் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, ஏசாவை நொறுக்கும் ஆண்டவரே, ஏசாவை அடியும் ஆண்டவரே, அப்படிலாம் நம்ம ஜெபிச்சிருப்போம் பயந்து போய். அப்படியெல்லாம் யாக்கோபு சொல்லலை, நான் பயந்துருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு காரியத்தை செய்கிறார், எல்லாரையும் அக்கறைப்படுத்துறார். அதை டீப்பாக சொன்னால் டைம் ஆகும், சாட்டா சொல்லிட்டு போகிறேன். எல்லாரையும் அப்படியே வேலைக்காரிகள், லேயாள், ராகில் எல்லாரையும் தனித்தனியாக வச்சுட்டு வேதம் ஒரு வார்த்தை சொல்லுது பாருங்களேன், எல்லாரையும் அக்கறைப்படுத்தின பின்பு யாக்கோபு 23 வசனத்திலே வாசிக்கிறோம், தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்திட்டு 24 வசனம், யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். இந்த ஜெபம் யாக்கோபுடைய பேரை மாத்துச்சு. இவ்வளவு நாள் ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டே இருந்தார், பேர் மாறல. ஆனா இங்க ஆண்டவர் பேரை மாத்துறாரு. இந்த ஜெபம் மட்டும் யாக்கோபு பண்ணி இருந்திருக்காரு விட்டால் யாக்கோபுடைய ஆசீர்வாதத்துல பெரும்பகுதி யாக்கோபு சுதந்திரிக்காமலே போயிருந்திருக்கலாம், இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமலே போயிருந்திருக்கலாம். நல்ல ஆசீர்வாதம். 28 அதிகாரத்தில் ஜெபிக்கும் போது யாக்கோபு பேச்சுலர். ஆனா இந்த 32 அதிகாரத்தில் ஜெபிக்கும் போது யாக்கோபுக்கு 4 மனைவிகள், 12 பிள்ளைகள். 13ல பென்யமீன் மட்டும்தான் இன்னும் பிறக்கல, 12 பிறந்துருச்சு. 12 பிள்ளைகள், 4 மனைவிகள், 2+2 வேலைக்காரங்கள், வேலைக்காரிகள், ஆடு மாடு திரளான ஜீவன். எல்லாரையும் அக்கறைப்படுத்துறதுக்கே எவ்வளோ யோசிச்சு எவ்வளோ பிளான் பண்ணி அக்கறைப்படுத்திருக்கணும். ஆனால் ஒருத்தரை கூட வைக்காம அக்கறைப்படுத்திட்டு ஜெபிக்க உட்கார்றாரு. உங்களுக்கும் எனக்கும் சில காரியங்கள் உள்ளத்தில் உறுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா, சில காரியங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்கு தடையா இருந்துச்சுன்னா, அக்கறைப்படுத்த வேண்டியதை அக்கறைப்படுத்தி விட்டுனா, ஒதுக்க வேண்டியதை ஒதுக்கி வச்சுட்டு, தள்ள வேண்டியதை தள்ளி வச்சுட்டு ஜெபிச்சா அந்த ஜெபம் உடனே கேட்கப்படும். பாரத்தை சுமந்துக்கிட்டே ஜெபிக்கிறதுனால சிலர் கேட்கப்படாது. யாக்கோபு ரொம்ப தெளிவா இருக்கிற, இங்க இது நான் உட்கார்ந்தே ஆவேன். அன்னைக்கும் ராத்திரியில தான் ஆண்டவர் இடைப்பட்டார் 28ல. இங்கேயும் 32 சூரியன் அஸ்தமித்த போது ராத்திரியில ஆண்டவர் சில சூரியன்கள் அஸ்தமிப்பது நன்மைக்கு. இன்னைக்கு தெரியாம இருக்கலாம், ஒரு நாள் ஒரு கர்த்தர் உங்களை சாட்சியின் பாத்திரமாய், உங்களை தேவனுக்காக பிரயோஜனப்படுகிற பிரயோஜனத்தின் பாத்திரமாய் உங்களை மாற்றியிருப்பார். யாக்கோபு ராகேல கூட வைக்கல. எனக்கு இப்போ தேவனோட பேசணும், நான் இப்போ தனித்து உட்காரணும், அவற்றை நான் பேசியாகணும். பொழுது விடியும் அளவும் ஒரு புருஷன் போராடி என்று வாசிக்கிறோம். ராத்திரி முழுசும் போராடுறாரு. போராடிட்டு காலையில் சொல்றாரு நான் போறேன். யாக்கோபு சொல்றாரு நான் விட மாட்டேன், ஏன்னா பொழுது விடுகிறது. இப்ப சூரியன் அது உதயமானதுன்னு போட்டிருக்க அந்த அதிகாரத்துல, அதனால சொல்றாரு நான் போயிட்டு வரேன்னு. ஆனா யாக்கோபு சொல்றாரு நான் உங்களை விட மாட்டேன் ஆண்டவரே. யாக்கோபோடு இனிமே போராடி நம்ம ஜெயிக்க முடியாது என்பதை அறிந்த தேவன் யாக்கோபை பிளஸ் பண்ணிட்டு போறார். உன் பேர் யாக்கோப் அல்ல, உன் பேர் இஸ்ரவேல். அதான் யாக்கோபு பேர் வைக்கிறார். இந்த இடம் பெனியேல், அங்க பெத்தேல்னு பேர் வச்சாரு. யாக்கோபு ஆண்டவருக்கு பேர் வச்சுக்கிட்டே வராரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பெத்தேல்னு பேர் வைக்கிறாரு, ஒரு இடத்துல பெனியேல்னு பேர் வைக்கிறாரு, ஒரு இடத்துல மக்னாயின்னு பேர் வைக்கிறாரு, ஒரு இடத்துல சுக்கோத்துன்னு பேர் வைக்கிறாரு, ஒரு இடத்துல ஏல் எல்லோகே இஸ்ரவேல்னு பேர் வைக்கிறாரு. நேசிக்கிறவங்க அந்த நாமத்தை, அதெல்லாம் தேவனுடைய நாமம். அந்த நாமத்தை ஆண்டவர் யாக்கோபோடு கூட இடைப்பட்டதை உணர வைத்த போது யாக்கோபு ஆண்டவருக்கு பேர் வச்சுக்கிட்டே வராரு. இங்க வாசிக்கிறோம், யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். ஆண்டவர் யாக்கோபோடு கூட இடைப்படுகிறார். ஆண்டவரையே யாக்கோபு ஜெயிக்கிற மாதிரி போராடுறாரு. இப்ப ஆண்டவருக்கு ஒண்ணு தெரியுது, இதுக்கு மேல நான் போராடினாலும் யாக்கோபு தான் ஜெயிப்பான்னு. அவன் தொடை சந்து சுளுக்கிற்று என்று சொல்ல, அது போராட்டம் அப்படி இருந்துச்சு. அதை என்னால கற்பனை பண்ணி பார்க்க முடியல. கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன போராட்டம்! நம்ம யாரோடு போராடணும்? கணவனோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு, எல்லாரோடு போராடி நமக்கு 50 ஆயிற்று, நமக்கு 60 ஆயிற்று, பலனே இல்லை, வார்த்தையே இல்லை, கண்ணில் வடிகிற கண்ணீரே இல்லை. தெய்வ சமூகத்தில் போராடுவதற்கு அவர் அல்லவோ ஆசீர்வாதத்தின் தேவன். யாக்கோபு ஆசீர்வதிக்காம இல்லைம்மா, போகும்போது வெறும் கோலும் கைமா தான் போனாரு. 2 பரிவாரம்
எல்லாம் இருக்குது. யாக்கோபுக்கு இல்லை நோன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே இருக்குது. ஆனா நீங்க என்ன ஆசீர்வச்சிருங்க, நீங்க என்ன ஆசீர்வதிக்காத ஒழிய நான் உங்களை போக விட மாட்டேன். ஆண்டவரே என்னை ஆசீர்வச்சாதான் ஆண்டவரை நான் விடுவேன், என்னை ஆசீர்வதிக்காம நம்ம. அதான் ஒரு பாட்டு உண்டு, பொழுது விடுகிறது போக விடு என்று தூதன் சொன்னாலும் அழுது அழுது ஆசீர்வாதம் பெறாமல் விட மாட்டேன். இஸ்ரவேல் என்று அழைக்கும் வரை உம்மை விட மாட்டேன், என்னை ஆசீர்வாத உச்சாய் மாற்றும் வரையும் விட மாட்டேன். இஸ்ரவேல் என்று அழைக்கும் வரை உம்மை விட மாட்டேன், என்னை ஆசீர்வாத ஊற்றாய் மாற்றும் வரையும் விட மாட்டேன். எத்தனை பேர் அப்படி விடாம கத்தரை பற்றி கொண்டோம்? அது ரொம்ப பிடிக்கும் ஆண்டவருக்கு. ஏன் சில பிரச்சனைகள் மாறாம இருக்கு தெரியுமா? அந்த பிரச்சனை மாறிட்டு நம்ம தேவனை விட்டுருவோங்கிறதுக்காக சில காரியத்தை அப்படியே நம்ம வாழ்க்கையில் வச்சிருப்பாரு. அப்போ நமக்கு ஒன்று தெரியணும், அப்பா இன்னும் உங்க கூட க்ளோஸாக நெருங்கி வர்றேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபுடைய பயணம் வெறுமையா இருக்குது பாருங்க. ஒண்ணுமே கையில கொடுத்து விடல அம்மா அப்பா, வெறும் கோலும் கைமா தான் போனாரு. ஆனா கத்தரோடு இருக்கிற அந்த ஐக்கியம், கத்தரோடு இருக்கிற அந்த உறவுல விட்டு எங்க பாருங்க, அந்த ஆதியாகமம் 28 இருந்து இது வரைக்கும் பார்த்ததுல ஆண்டவர் கூப்பிடும் போதெல்லாம் யாக்கோபுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும், இதோ இருக்கிறேன் இதோ இருக்கிறேன் இதோ இருக்கிறேன், அப்படி வந்துட்டே இருக்கும். கூப்பிடும் ராத்திரினாலும் இதோ இருக்கிறேன் தான், பகல்ல கூப்பிட்டாலும் இதோ இருக்கிறேன் தான். அதான் அந்த ஆண்டவருக்கும் யாக்கோபுக்கு இருந்த அந்த அந்த உறவை யாக்கோபு விட்டு கொடுக்கல. சம்பளத்தை மாத்தினாலும் விட்டு கொடுக்கல, ஏசாவுக்கு பயந்தாலும் விட்டு கொடுக்கல, அம்மா அப்பா வீட்டை விட்டு இறக்கி விட்டாலும் விட்டு கொடுக்கல. உங்களுக்கு ஆண்டவரை உங்க பக்கத்துல என்ன செஞ்சா வச்சுக்கலான்னு உங்களுக்கு உணர்வு இருக்குதோ அப்படி வச்சுக்கோங்க. சிலர் ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க, அது எல்லாத்துக்கும் இந்த ஜெபாவி இருக்காது, எல்லாருக்கும் அப்படி ஜெபிக்க தெரியாது. சிலருக்கு பாட மட்டும் தான் தெரியும், பாடிக்கிட்டே இருப்பாங்க. பாவம் அவங்களுக்கு அதுதான் தெரியும். பாடி பாடி இயேசுவை பக்கத்துல வச்சுக்கோங்கன்னு சொல்லி தரேன். சிலருக்கு பாடவும் தெரியாது, ரொம்ப ஜெபிக்கவும் தெரியாது, உபவாசம் இருந்து ஏதாவது ஸ்தோத்திரமா சொல்லிட்டு இருப்பாங்க, அது சிலருக்கு கிருபை. அப்படிதான் இயேசுவை உங்க பக்கம் தக்க வச்சுக்கிட தெரியும்னா அப்படி வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு ரெண்டுமே தெரியாது, எனக்கு ஜெபிக்கவும் தெரியாது, எனக்கு பாடவும் தெரியாது அப்படின்னா சிலர் வேதத்தை வாசித்து கண்ணீரோடு வாசிப்பாங்க. பைபிள் வாசிக்கிறது வேற, அது டக்குன்னு 78 மணி நேரம் விடாமல் வாசித்தால் முழு வேதாகமத்தையும் படிச்சு முடிச்சிடலாமா 78 ஹவர்ஸ்ல. ஒரு பாஸ்டர்மா இப்போ சமீபத்தில் படிச்சு முடிச்சாங்க. அது வேற. அந்த வசனத்தை வாசித்து கண்ணீரோடு தியானிச்சு அதுக்கு ஒரு டைரியை போட்டு அதில் எழுதி கத்தர் பேசுகிற வார்த்தைகளை சிலர் அப்படி வசனத்தை தியானிச்சு ஆண்டவரோடு இருக்கிற உறவை காத்துக்கிட்டே வருவாங்க. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சா அப்படி காத்துக்கோங்க. அது ஒரு போதகர் இப்படி சொன்னார். அவங்க சர்ச்சில் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் அறியாத ஒரு சகோதரி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்தாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்களா, பாஸ்டர் நான் ரொம்ப நாள் உபவாசம் இருக்கிறேன், ஒரு நாள் ஒரு பாதி பழம் சாப்பிட்டேன் பாஸ்டர், தப்பா அப்படின்னு கேட்டாங்களா. பாதி பழம் தானே சாப்பிட்டீங்க, தப்பு இல்லை போங்க அப்படின்ட்டாராம். பாதி தூரம் போனோன்னே இவருக்கு ஒரு என்ன பழம் சாப்பிட்டீங்கன்னு, நாட்டு பழம் சாப்பிட்டீங்களா, கோழிக்கூடி சாப்பிட்டீங்களா, ஏத்தம்பழம் சாப்பிட்டீங்களான்னா அந்த அம்மா சொல்லிச்சான், பாதி பலாப்பழம் சாப்பிட்டேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிச்சான். ஆனால் சொன்னாராம், சகோதரி நீங்கள் அறியாமல் செஞ்சிட்டீங்க, அதனால ஆண்டவர் உங்களை மன்னிப்பார் அப்படின்னு சொன்னாராம். பாவம் அவங்களுக்கு தெரியல, வயிறு பசியில் பாதி பலாப்பழத்தை ஒழுங்கிட்டு அதுவும் என்ன தான் சொல்லுது. பாஸ்டர் இந்த நேரத்து ஒரு பாஸ்டர் பேசிகிட்டு இருந்தார். அப்போ அவர் சொன்னார், பிரசங்கம் பண்ண போனார் அவர் சர்ச்சுக்கு. அப்போ ஆண்டவர் சொன்னாரா 2 இட்லி சாப்பிட்டுட்டு போகணும். என்ன ஆண்டவரே நீங்கள் இட்லி சாப்பிட்டு போய் பிரசங்கம் பண்ணு என்று என்னை சொல்லுகிறீரே, நான் சிறு வயது முதல் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டதே இல்லையே, என் பிரமாணத்தை நீர் உடைக்கிறீரே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் இட்லி சாப்பிட மாட்டேன்னு போயிட்டாராம். 10 மணிக்கு ஆராதனை தொடங்குச்சான். உடனே நம்ம கையில் ஒரு 11:30க்கு பிரசங்கம் பண்ண கொடுப்பாங்க, அப்படின்னு நம்ம பிரசங்கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாராம். 10:10க்கு அந்த பாஸ்டர் பிரசங்கத்தை முடிச்சுட்டு இவர் கையில் கொடுத்துட்டாராம். பாஸ்டர் எவ்வளோ நேரம் நான் பிரசங்கிக்கணும், 2 மணினாலும் பேசுங்க அப்படிங்கிறாராம். ஏன் மணி 10:10 2 மணி வரைக்கும் நம்ம எப்படி பேச முடியும் அப்படின்ட்டு சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறாரு. 1/2 மணி நேரம் தாண்டலையா, தலை சுத்துது, கிருகிருன்னு வருது, என்னெல்லாமோ செய்தான். ஐயோ ஆவியானவர் சொன்னாரே 2 இட்லி சாப்பிட்டுட்டு போ அப்படின்ட்டு ஒரு தம்பியை கூப்பிட்டுப்பா எனக்கு ஒரு கொஞ்சம் ஜூஸ் வாங்கிட்டு வா அப்படின்னாரு. அந்த பையன் என்ன செஞ்சிருக்கிறான், ஜூஸை வாங்கி இவ்வளோ பெரிய உலக்கு மாதிரி ஒரு டம்ளரில் ஊற்றி, கண்ணாடி டம்ளரில் ஊற்றி இந்தாங்க பாஸ்டர்ன்ட்டானா. இவருக்கு வெக்கமாக இருக்குது. ஒரு பிளாஸ்டிக் டம்ளரோ ஒரு சில்வர் டம்ளர்னா வெளியே தெரிஞ்சிருக்காது, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். இவருக்கு குடிக்கவும் செய்யணும், சோர்வாகவும் இருக்குது, வெக்கமாகவும் இருக்குது. உடனே இவர் என்ன செய்யன்னு தெரியாமல் 10 வசனத்தை சொல்லி எல்லாம் வாசிக்கும் போது இவரை தான் வெட்டி பார்க்குதான். எல்லாம் குடிஞ்சு வாசி, என்னைய பார்க்காத, குடிஞ்சு வாசின்னு அந்த ஜூஸை குடிச்சு முடிச்சாரா. அது மாதிரி சில நேரங்களில் நம்முடைய பலவீனங்களை அறிகிற ஆவியானவர்
நம்ம ஆண்டவருக்காக செய்கிற சில தியாகங்களை, கிரயங்களை கத்தர் கனம் பண்ணுகிறார். ரீபா லகா சரா தியாந்தனா. அப்படியே நம்ம முழங்கால் படிடலாமா?